வணக்கம், காஞ்சிகேத்தன் பேசுகிறேன். ஹாப்பி சண்டே. எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி மார்க்கெட் போய்ட்டு வந்துட்டோங்க. அதான் விஷயம். நம்ம இன்றைக்கி ஹலோ வணக்கங்க. இன்னைக்கு பிறந்தநாள் கொண்டாடுற அத்தனை பிள்ளைங்களுக்கும், திருமண நாள் கொண்டாடுறவங்களுக்கும், வேலைக்காக ட்ரை பண்ணுற அத்தனை பேருக்கும் வேலை கிடைக்கணும்னு சொல்லிட்டு உங்கள் சார்பில் நாங்கள் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். எங்களுக்காக நீங்களும், உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாம். இன்னைக்கு ஆடி கடைசி வாரம்னு சொல்லுவாங்க. நிறைய அம்மன் கோயில்களில் கூழ் ஊத்துற ஃபங்க்ஷன் எல்லாம் இருக்கும். நீங்கள் உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோயிலில் போயிட்டு கூழ் ஊத்துற மாதிரி இருந்தால் கலந்துக்கோங்க. அது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்னொன்று நம்ம இன்னைக்கு ஒன்று விட்டாங்க பார்த்தீங்களா, ஹாப்பி சண்டே சொல்லவே இல்லை. அதனால் உண்மையிலே இன்னைக்கு சண்டேன்றதால ரொம்ப ஹாப்பி தான். அது சொல்லணும்னு இல்லை, சண்டே எப்பவுமே ஹாப்பி. அதனால ஹாப்பி சண்டே மட்டும் எல்லாரும் என்ஜாய் பண்ணுங்க. வேகமா ஓடும். நீங்க வேணா பாருங்க. ஆமா ஆமா. இன்னைக்கு தாங்க சீக்கிரம் முழிப்பு வந்துடுது. எல்லாருமே சண்டே என்ன அப்படி தூங்குறோம் இப்படி தூங்குறோம்னுவாங்க. நமக்கெல்லாம் கரெக்டா அந்த மாதிரி. அதே மாதிரி இன்னைக்கு வரன் தேடுறவங்களும் நல்லபடியாக வரன் அமைட்டோம். ஓகேவா? இன்னைக்கு படிக்கிற அத்தனை பிள்ளைங்களும் நல்லபடியா பாஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க சார்பில் நாங்க ப்ரேயர் பண்ணிக்கிறோம். என்னம்மா இன்னைக்கு களிங்க, ராகி களி பாருங்க. ராகி களி செய்துட்டு சிக்கன் கிரேவிங்க மேலே அப்படி ஊற்றிடணும். ஆமாம், அப்படி குழி மாதிரி வச்சு ஊற்றி விட்டுடணும். அழகாக இந்த ராகி களியை இதில் தொட்டு அவங்க சாப்பிட்றாங்க. செம்மையாக இருக்குதுங்க. ரொம்ப ஈஸி தான் ராகி களி. ஒன்று அப்படியே பிரமாதமாக அந்த கலவை ஒரு மாதிரி இருக்கும். அந்த கிண்டதுலாம் இல்லை, குக்கர்லேயே செய்திடலாங்க களியை. ரொம்ப நல்லா இருக்கும். நல்லா இருக்குங்க. ஓகே, அப்புறம் நம்ம விஷயத்துக்கு வருவோமா? ஒரு பையன் இப்போ ஜாலியாக ஒரு காமெடி பார்த்தேன். ஒரு பையன் செல்ஃபோன் ரிப்பேர்ன்ட்டு ஒரு கடையில் எடுத்துன்னு கொடுக்குறான். கொடுத்தாங்க உங்க சோர் அப்படின்றான். டே என்னடா இங்கேயே வந்துட்டிங்களா அப்படின்றான். ஏன்னா அங்கே இருக்கிற பீகார் பையன். ஒன்று என்ன சார் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றாங்க. இந்த செல்ஃபோன் ரிப்பேர் ஏன்டா இங்கேயே வந்துட்டேன்னு. நாங்கள் எங்கேண்ணா இது வந்தாலே வாழக்கும் தமிழ்நாடு நீங்கள் சொன்னீங்க, அதான் வந்துட்டோம் அப்படின்றான். சரிங்க, உங்களுக்கு என்ன வேணும்? இந்த செல்ஃபோனில் இதெல்லாம் போயிடுச்சு, இதெல்லாம் ரிப்பேர் பண்ணிடுறோம். எங்களுக்கு சொல்கிறீங்களே, நீங்கள் எங்கே ஒர்க் பண்ணுறீங்கண்ணா? டேய் நான் ஐடியில் ஒர்க் பண்ணுறேன்டா. ஐடியில் என்னவா இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்று சொன்னால் புரியாதுறாண்ணா. பரவாயில்ல சொல்லுங்கள் புரிகிற மாதிரி. ஐடியில் நான் ஃபாரின் கால்ஸ்லாம் அட்டன் பண்ணோம். ஏன்னா அங்கே ஏன்னா ஃபால்ட் ஆச்சுன்னா அங்கே இங்கேருந்து அதுக்கு ஆன்சர் பண்ணுவோம். இப்படிலாம் ஆன்லைனில் நாங்கள் பண்ணுவோம். வீட்டிலேருந்தே நாங்கள் ஒர்க் பண்ணுவோண்ணா. ஏன் அங்கே இருக்குன்னு அவன் பண்ணுவானே. இது அமெரிக்காக்காரன் பண்ணான்னா அங்கே அவனுக்கு 5 lakhs தரணும்டா. எங்களுக்கு பண்ணான்னா நாங்கள் அது 40-50 முடிச்சிடுவோம். அதை மாதிரிட்டான். அப்போது எங்களை வடக்குன்னு சொல்கிறிய, நீ ஃபாரின் வடக்கணா அப்படின்றான். உண்மையை பார்த்தா அப்படி தாங்க. ஏன்னா அவன் ஏன் அமெரிக்காவில் இருந்தால் அவனுக்கு சேலரி நிறைய தானேன்ட்டு நம்மக்கிட்ட இருந்து 70-80 ரூபா கொடுத்து வேலை வாங்கிக்கலாம். அப்போ நம்மளாம் வடக்கன்னு தானே அப்படின்னு இவன் சொல்கிறத வச்சு இது ஷாக் ஆகிட்டான். ஒரு விதத்தில் பார்த்தா நியாயமாக தான் தெரியுதுல்ல.